வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அண்ட் முக்கியமாக சூப்பராக இருக்கணும் அப்படின்றாங்க என்னோட ஆசை. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் டே 2 நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி டே 2 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்க போகுது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவலாக போச்சு. நம்ம ப்ரீவியஸ் வந்து பார்த்திங்கன்னா மும்பைலேருந்து ஷீரடிக்கு வந்தே பாரு ட்ரெயினில் வந்தோம். அண்ட் ஷீரடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய்பாபா அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. ரூமில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன்ல, அதுதாங்க இங்கே ஹோட்டல் இந்தோர் பேலஸ். இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஷீரடி கோயிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அங்கே இருக்குது. அதனால தான் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கே வந்து இவ்வளோதான். எல்லா ஹோட்டல்ஸ், எந்த ஹோட்டல்ஸ் போனாலும் ஸ்டார்டிங்கே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கேயே தான் அங்கேயே இருக்கோம். அண்ட் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் அண்ணாமையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வேலை பார்க்குறவரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான். அதனால தான் இங்கே செக் பண்ணி விசாரிச்சு இங்கேயே போட்டோம். எஸ், அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அண்ணே உங்கள் பேர் சொல்லுங்க. வேலுசாமி. எந்த ஊர் நீங்கள்? மதுரை பக்கம் அங்கிட்டு. அண்ணன் நம்ம ஊர் சைடு தான் வந்து, அதனால வந்து ப்ராப்ளமே கிடையாது. நாங்கெல்லாம் ஜாலியாக பேசிட்டு தான் இருந்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். என்னடா ஸ்பாட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஐயோ, அப்படி ஒரு அழகான ஒரு சக்கரம் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. எஸ், சாய் தீர்த், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் தீம் பார்க்குக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புதுசு. ஆக்சுவலாக இங்கே ஷீரடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா டெம்பிளை விசிட் பண்ணுறவங்க சாய்பாபா பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதை வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக, அதாவது எப்படி சொல்லணும்னா இன்ஃபோடெயின்மெண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த சாய் தீர்த், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் தீம் பார்க்குங்க. யார்கிட்ட கேட்டாலும், இங்கே ஷீரடியிலே யார்கிட்ட கேட்டாலும் சாய் தீர்த் தீம் பார்க்குன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. அண்ட் அப்படியே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா மெயினான பார்க்கிங் இருக்குங்க. நம்ம பஸ்ஸில், காரில், வேனில் அந்த மாதிரி வந்தாலும் கூட இங்கே நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ₹50 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா? 2 வீலருக்கு 50, காருக்கு 100, பஸ்ஸு வேனு வந்தால் 150 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து நம்ம இங்கே என்ட்ரன்ஸில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். இங்கே சாய் தீர்த்தில் அவங்களோட டைமிங்ஸ் அண்ட் ஃபேர் எல்லாமே போட்டிருக்காங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 AM to 6 PM. அதே மாதிரி இங்கே வித்தவுட் ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு ₹530, வித் ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹582 போட்டிருக்காங்க. அதாவது ரெகுலர் அடல்ட் வித் ஸ்பெஷல் டிக்கெட் அப்படின்னு போட்டிருக்குது. ஸ்பெஷல் டிக்கெட் அப்படின்னா ரெண்டத்துக்கும் சேர்த்து அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே சாய் தீர்த்து இந்த ஸ்பிரிச்சுவல் பார்க் பார்க்கறதுக்கும் அங்கே இருக்கிற தீம் பார்க் பார்க்கறதுக்கு ரெண்டத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் ₹1219, வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ₹1325 அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரும் இருக்கும். இங்கே வந்து சாய் தீர்த்து மட்டும் பார்க்கறதுக்கு வித்தவுட் ஃபுட்டு ₹530, சைல்டுக்கு வந்து $412, வித் ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு $582, சைல்டுக்கு $464ங்க. ரெகுலர் அடல்ட் ஸ்பெஷல் டிக்கெட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. நம்ம கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடு வருவாங்க. அதுக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ₹1121. இதே வந்து வித் ஃபுட்டோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1174ங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ டைமிங்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே போய்க்கிறோம். நிறைய 5D டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். வாங்க. அண்ட் நமக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சுங்க. வாங்க உள்ளே போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பண்ணிடுவோமா? எஸ், நம்ம கையில் ஒரு பேண்டை மாதிரி கட்டி விட்டாங்க. ரைடுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் ஸ்டே வருவாங்க போல் இருக்குது. அண்ட் இங்கே என்ட்ரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்குதுங்க. லைக் லிட்ரலி ஏதோ ஒரு பேலஸ்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி தான் ஃபீலாக காட்டுது. அண்ட் வெளியே எவ்வளோதான் வைக்க இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல சில்லுன்னே காற்று வருதுங்க. இந்த பில்லர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சீரியஸ்லிங்க. அந்த வேலைப்பாடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி கோயிலோட ஒரு பெயிண்டிங்கை போட்டு நம்மளை வரவேற்கிறாங்க. அதுதான் வந்து இந்த தீர்த் யாத்ரா. எனக்கு தெரிஞ்ச இந்த யாத்திரை ஏதோ ஒரு டிராவல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு மேட்டராக தான் இருக்கும் போல் இருக்குது. நான் சொல்லலை, அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டிக்கு போட்டு விட்டு தான் நம்மளை இங்கே ரைடில் அலோவ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு அன்னப்பறவை மேட்ரு தான். இந்த அன்னப்பறவை மாதிரி ஒரு ரைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டிகிட்டு போக போகுது. हमारे पूर्वजों ने किया था। तो आइए इस यात्रा का प्रारंभ महानगरी मुंबई से करते हैं। पूरे देश से यहाँ लोग आते हैं और எங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
CSMT நினைக்கிறேன், சத்ரபதி சிவாஜி மகாராஜா டெர்மினஸோட அந்த ஒரு के जो प्रमुख मंदिर हैं उनमें से एक है श्री गणेश जी का श्री सिद्धि विनायक मंदिर। இது வந்து ஃபேமஸான சித்தி விநாயகர் கோயிலுங்க, மும்பைல இருக்கிறது. நம்ம அடுத்து நம்ம அப்புறமா போவோம். ये मंदिर और ये देवता यहाँ आने वाले किसी भी श्रद्धालु को निराश नहीं करते और सबकी मनोकामना पूरी करते हैं। அடுத்து நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா द्वारका 948 किलोमीटर தள்ளி நம்மள கூட்டிட்டு வந்துட்டாங்க. मुंबई से अब सीधे चलते हैं गुजरात। भगवान श्री कृष्ण का ये प्राचीन द्वारकाधीश मंदिर 2000 वर्षों से अधिक समय से நம்ம அடுத்து வந்திருக்க இடம் குஜராத்ல இருக்க द्वारका கிருஷ்ணரோட அந்த கோயில் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து இப்ப நம்ம காட்டிட்டு இருக்காங்க. 4 धामों में से एक है ये द्वारकाधीश मंदिर। हर साल यहाँ कृष्ण जल उत्तर அடுத்து நம்ம வந்திருக்க இடம் கேதார்நாத் 1377 किलोमीटर। दर्शन करने जाएंगे 4 धामों में से एक और धाम श्री केदारनाथ जी के। கேதார்நாத்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்த்தியும் இந்த போட் ரைடு தான் ஃபேமஸ். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. केवल अक्षय तृतीया से कार्तिक पूर्णिमा तक यानी लगभग 6 महीने खुले रहते हैं। செம்மையா இருக்குங்க இந்த ரைடு. வாவ், ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் காட்டவா? இங்க ஊரு மதுரை 1887 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற भारत के मीनाक्षी मंदिर की ओर நம்ம மதுரைங்க. मीनाक्षी जो देवी पार्वती का रूप है, उनके मंदिर का ये 1000 स्तंभों का दालान है। इस मंदिर में 33,000 मूर्तियां हैं और यहाँ दर्शन के लिए रोज 15,000 से भी अधिक மதுரையில இருந்து 549 किलोमीटर தள்ளி இருக்க திருப்பதிங்க हमें पहुंचाएंगी भारत के सबसे प्रसिद्ध मंदिर तिरुपति बालाजी के दर्शन। 1700 साल पुराना ये मंदिर அதே மாதிரியே எல்லாம் காட்டிட்டாங்க। से एक है। इस मंदिर में संस्कृत, तेलुगु, तमिल और कन्नड़ भाषाओं में इतिहास बताने वाले 640 शिलालेख हैं और 70,000 से भी अधिक भक्त यहाँ प्रतिदिन श्री बालाजी का दर्शन करने आते हैं। तो आइए। சீரியஸ்லிங்க செம்ம ஒருத்தான ஒரு ரைடு தாங்க இப்போ போயிட்டு வந்தோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பாட்ஸ்லாம் போயிட்டு வந்ததெல்லாம் செம்ம. அதுலேயும் நம்ம மதுரை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அப்படியே மேலே ஏறி அப்படியே அந்த வந்து நம்ம அந்த ஒரு வைப்புக்கு போவோம் பார்த்தீங்களா, அப்படி இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லங்கா தாகன்னு சொல்லிட்டு ஒரு 5D ஷோக்கு தான் நம்ம போக போகிறோம். இதுக்கு நம்மளை லிஃப்ட்டில் கூப்பிட்டு போகிறாங்கங்க. ஷோ டைமிங்ஸ் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அரை மணி நேரம் தான் கண்டக்ட் ஆகும் போல் இருக்கு. 11 to 11:30, 1:45 to 2:15, 4:15 to 4:45, மொத்தம் 5 ஷோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீயாக வந்து ஒரு மேஜிக் ஷோ கண்டக்ட் பண்றாங்க. இது வந்து ஃப்ரீ மேஜிக் ஷோ தான். நிமிஷம், அதாவது உள்ள வந்து கிளீன் பண்ற அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் அதை என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து சூப்பரா ஒரு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா. ஒரு நிமிஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சலிப்பு தட்டிடக்கூடாது அப்படின்றதுல வந்து இவங்க ரொம்பவே வந்து கான்சியஸா இருக்காங்க. நமக்கு 3D கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 5D எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு டெசிக்னேட்டட் ஒரு தியேட்டர் மாதிரியே வந்து செட்டப்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஆல்ரெடி நமக்கெல்லாம் கண்ணாடி போட்டாதான் கண்ணு தெரியும், இல்ல 3D கிளாஸ் போட்டாதான் பார்க்க முடியும் போல் இருக்குது. சீட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம லாஸ்ட் அப்படி ப்ரொஜெக்டர் பின்னாடி சீட்ல உட்காந்துருக்கோம். காமெடியா தான் இருக்கும், கண்ணாடி மேலே கண்ணாடி அப்படின்றது. ஆனா கண்ணாடி போட்டவங்களுக்கு மட்டும்தாங்க அதோட அருமை தெரியும். அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, இதுல இருந்து பபிள்ஸ், தண்ணி, இந்த சீட்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். பிளஸ் 3D எஃபெக்ட், அதுதாங்க இந்த 5D அப்படின்றது வந்து நம்ம சொல்றோம். आज्ञा दीजिए। जय श्री राम।
சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. லைக் நம்ம கம்பராமாயணம் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து கணையாளி காண்டம்னு ஒரு காண்டம் இருக்கும். அதாவது ராமர் வந்து சீதா அம்மாட்ட அந்த கணையாளி, அதாவது அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு ஹனுமான் வந்து அந்த இலங்கையை எரிச்சிட்டு வர மாதிரியான அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து 3D எஃபெக்டில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. 3D கிளாஸ் போடும்போது ஓகே. இந்த சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஏர் கம்ப்ரெசர்ஸ் இருக்குது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் எஃபெக்ட் அப்படியே இருந்துச்சு. இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த இதுலேருந்து ஏர்லாம் வந்துச்சு. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸு, ஸ்மோக் எஃபெக்ட் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒர்த்து. செகண்ட் சூப்பரான ஒரு ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே வாங்க தேர்டு ரைடுக்கு போகலாம். அடுத்து நம்ம வரக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாமை. நமக்கு முன்னாடியே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், சாய்பாபாவோட கடைசி காலங்களை வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாமையில் தான் கழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரிஜினல். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் மாதிரி. பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ டைம்ஸ் போட்டிருக்கோம். 11:45 to 12, 2:30 to 2:45, 5 to 5:15, 7 to 7:15 மொத்தம் 4 ஷோ டைமிங்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோ டைமிங் நம்ம பார்த்தாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த துவாரகாமை எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. எஸ், நீங்கள் பார்த்த அந்த ஷார்ட்ஸில் இருக்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பீப்புள் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொபாட்ஸ். நீங்கள் நம்மளனால அதானங்க நினச்சா, ரொபாட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலாக வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு உண்மையிலேயே இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணதுனா எனக்கு சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லாவே இருந்துச்சு அந்த ஷோ. நம்ம துவாரகாமையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய்பாபா இப்படி இருந்தாருன்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சாய்பாபா இப்படி இருந்திருக்காரு அப்படின்ற அந்த ஒரு ப்ரொஜெக்ஷனாக கொண்டு வந்தது வந்து துவாரகாமையில் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஃபவுண்டனுக்கு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆர்டர் பண்ண மீல்ஸ் வந்துச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 199, அது வந்து பார்த்தீங்கன்னா 199. இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி ஸ்டைலு, அது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரன் ஸ்டைலு. மகாராஷ்டிரா ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாவும் பாஜியும் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோலே கொடுத்துருவாங்க. அது போக வெஜ் பிரியாணி, அப்பளம், ப்ரௌனி, ஆனியன் அண்ட் லெமன் கொடுத்துட்றாங்க. அப்படியே இங்கே பஞ்சாபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் பிரியாணி, அப்பளம், சப்பாத்தி, ப்ரௌனி, ஒரு வெஜிடபிள் சாலடு, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, அந்த மாதிரி பன்னீர் குருமா மாதிரி கொடுத்துட்றாங்க. அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பசிக்கு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். சாப்பாடு உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சுங்க. அவரோட பாம்பே ஸ்டைலும் சரி, என்னோட அமிர்த்சர் பஞ்சாபி ஸ்டைலும் சரி, சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா ஷாயிக் மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷோக்கு சாய்பாபாவோட வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் மாதிரி இருக்கு. ஹிந்தியில் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் சப்டைட்டில், தெலுங்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மணி நேரம் சூப்பராக வந்து சாய்பாபாவோட அந்த லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோம். அதை விட இந்த தேட்டரோட அந்த செட்டப் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குதுங்க. அப்படியே ஒரு லுக்கு விடுங்களேன். இந்த பிவிஆர் ஐநாக்ஸ்லாம் நம்ம சென்னையில் போயிருப்போம் பார்த்தீங்களா, அது சீரியஸாக இது பக்கத்தில் நெருங்க முடியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு. லைக் சீட்டோட கம்ஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த குஷனே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக, நம்ம ஏதோ ஹை கிளாஸ் தேட்டர்ஸில் உட்காந்து பார்க்குற மாதிரியான அந்த ஃபீலு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வாங்க நம்ம அப்படியே எக்ஸிட் ஆயிடுவோம். ஏங்க நம்ம அப்படியே அந்த படம் உள்ள ஒரு 1 ஹவருக்கான அந்த ஷோ ஓடிச்சுலங்க, அதில் சாய்பாபா எப்படி இருந்தாரோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளெஸிங்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நம்ம அந்த சாய்பாபாவோட அந்த படம் பாட்டு வந்தோம்ல, அங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா மாதிரியே ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபரிங்ஸ் கொடுக்குற மாதிரி அப்படியே வந்து நிற்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். இங்கே சாய் தீர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாய்பாபாவோட அந்த வேர்ல்ட் ஆஃப் சாய்பாபாவுக்குள்ளேயே தான் இருப்பீங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் உங்களை சலிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். என்னை ஒரு இடத்துல கூட என்னடா இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி, என்னடா இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் என்னை ஃபீல் பண்ண வச்சாங்க. இங்கே சாய் தீர்த்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஷாப்ஸு, ட்ராவல் சம்மந்தப்பட்ட எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு தேவைப்படுறது எதுனாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரசாதத்தை வாங்க வந்தாச்சு. நம்ம காசு கொடுத்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கட்டி நம்ம உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போமா. இது வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஹல்வான்றாங்க. ஆனால் நம்ம பொறுத்தவரை பைனாப்பிள் கேசரி. இது வந்து பார்த்தீங்கன்னா
பாலக் கிச்சடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கர்டு. இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதமாக 50 rupees எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்து வாங்கின டிக்கெட்டில் இதெல்லாம் ஆட் ஆகுது. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா தயிரை வந்து அவருக்கு கொடுத்துட்டேன். அண்ட் பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்கோர்ஸ் அந்த என்ன பாலக் கிச்சடி சூப்பராகவே இருந்துச்சுங்க. எஸ், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ஜாய் மூடுக்கு நம்ம போகிறோம். இந்த வீடியோட செகண்ட் பார்ட், இந்த ஒரு வீடியோலே பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பிரிச்சிடலாம். அடுத்து நம்ம வந்தக்கூடிய இடம் மால்பனிஸ் வெட்டன்ஜாய். மால்பனின்றது அந்த குரூப் பேரு, வெட்டன்ஜாய்ன்றது அந்த தீம் பார்க்கோட பேரு. இங்க வெட்டன்ஜாய்க்கு நீங்க தனியா வந்தீங்கன்னா பிரைஸ் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தெரியுது. ஆனா நீங்க காம்போவா பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அண்ட் அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரேட்டு தான் போட்டிருக்காங்க. அண்ட் பார்க்கோட டைமிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 10 இருந்து ஈவினிங் 5:30 வரையும். வேவ் பூலோட டைம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 இருந்து 12:30, 2 இருந்து 2:30 3, 5 இருந்து 5:30 அந்த மாதிரி போட்டிருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர்ஸ் அண்ட் காஸ்டியூம்ஸுமே இருக்குது. இங்கே வந்து காம்போ டிக்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். லைக் காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கான செட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டிருக்காங்க. ஹலோ, வாட்டர் பார்க்குன்னு வந்தாச்சு. இந்த காஸ்டியூமோட போனால் நல்லா இருக்குமா? கெட்டப் சேஞ்ச். எஸ், சேஞ்ச் பண்ணியாச்சுங்க ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்க்கு. இங்கே ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தீம் பார்க் போகிறீங்கன்னா ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். உங்கள்கிட்ட நைலான் ஷர்ட்ஸ் ஆர் ட்ரௌசர் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நைலான் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நைலான் ட்ரெஸ்ஸை ரெண்ட்டுக்கு எடுத்து தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து எல்லாமே பேக் பண்ணி வெல் பேக்கடாக வந்ததுனால வந்து எனக்கு தப்புச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து நைலான் ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் வாட்டர் தீம் பார்க் வந்தீங்கன்னா கொண்டு வந்துருங்க. எஸ், ஆரம்பிக்கலாமா அந்த ஜோஷ், அந்த ஒரு வைபை? ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண நினச்சேன் வந்து லேசி ரிவர் என்ட்ரி. பட் இங்கே வந்து டைமிங்ஸ் இருக்குது 12:30 to 2, 4 to 5. நம்ம 4 மணிக்கு வருவோம். வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். கூட்டம் இங்கே தாங்க இருக்கு. வாங்க அப்படியே கும்பலாக கலந்துருவோமா? அவ்வளோதான், வாட்டர் ப்ரூஃப் கேசிங் போட்டாச்சு. போலாமா? முன்னாடியோட அப்படியே வந்துட்டு என்ன நடக்கும் போகுது. ஃபர்ஸ்ட் ரைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு இருந்துச்சு, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம போனது தண்டர் வேவ் பூல். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டிருப்பாங்க. நம்ம வந்து 2:30 to 3 அந்த ஸ்லாட்டில் நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போகலாம். இங்கே வந்து என்ன ப்ளஸ் 6 அடிக்கு மேலே வந்து டெப்த்து கிடையாது. அதனால் ஏன் ஹைட்டு அந்த ரேஞ்சுக்கு இருக்கவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வரையும் போகலாம். 0 to 6 feet வரை இருக்குங்க. அதனால் நல்லாவே இருக்குது. எந்த சேஃப்டி இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இதில் ஒரு ரைடு போயிட்டு வந்தாங்க. ஐயோ, எப்படி இருந்துச்சு ப்ரோ? செம்மையாக இருந்துச்சு. இது ஒரு ரைடு, இதுக்கு முன்னாடி ஒரு ரைடு, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு. செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்பிளை தூக்கி அங்கிட்டு போட்டு ஃப்ரண்ட்ல நான் உட்காந்துக்கிறேன், தலைவர் வந்து பின்னாடி உட்காடுறேங்கிறாரு. வாங்க. சரியான த்ரில்லுங்க அது. உள்ள அந்த டனலுக்குள்ளலாம் போய் அப்படியே பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி இருந்துச்சு. சீரியஸ்லி இந்த வெட்டன்ஜாய் பார்க்ல இது ஒரு செம்ம ஹைலைட்டுங்க. செம்ம த்ரில்லிங்கா இருக்கு. மஸ்ட் ட்ரை. ஓகே, மஸ்ட் ட்ரை நம்பர் 2 எதுனா இந்த பாடி ஸ்லைடுங்க. அங்கேருந்து உள்ள ஒரு டியூபுக்குள்ளே புகுந்து அப்படியே தொக்கடின்னு உள்ள ஒரு பூல் மாதிரி இருக்கு. விழுந்தோம் பாருங்க, சரியான பண்ணு. இங்கே வந்து ப்ரோ கண்ணாடி அப்படியே கண்ணு வந்து தேடி தரேன். ஐயோ சரியா, என் தலைவரெல்லாம் பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் திருத்த நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்தளவு பண்ணு. பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. எங்களுக்கு பசி எடுத்துருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீட்சா காம்போ இருந்துச்சு, அதை நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். எத்தனை ரூபானா அதே 199 rupeesங்க. அங்கே தெரியுதா? இங்கே அந்த இட்டாலியன் குசினான்னு இருக்குது பார்த்தீங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜம்போ பீட்சா காம்போ ஆர்டர் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட்சா கொடுத்துட்டாங்க, ஒரு ஃப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஃப்ரைஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரைஸ் இங்கே இருக்குது, ப்ரௌனி அங்கே இருக்குது. சூப்பர்.
ஆக்சுவலாக அந்த வாட்டர் பார்க் வந்து குட்டி தாங்க. ஆனால் குட்டியாக இருக்கிறதுல ஒரு சூப்பரான பெனிஃபிட் என்ன தெரியுமா, நம்ம ஒன்று என்ஜாய் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் 3 டைம் கூட நம்ம ட்ரை பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன். அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நாங்கள் 2 டைம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் எல்லாமே மேக்ஸிமம் அந்த வாட்டர் ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைம் நாங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் டான்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து ஷட் பண்ணிட்டாங்க, அதுதான் மேட்ரு. உள்ளே போனால் ஆனால் செம்ம ஃபன்னுங்க. எல்லாமே வீடியோஸ் சில இடங்கள்ல எங்களால் எடுக்க முடியல, பிரைவசி ரீசன்ஸ் தான் மெயின். ஏன்னா லேடிஸ் எல்லாம் இருந்தனால எல்லா இடத்துலையும் நம்ம வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அதுதாங்க மெயின் ரீசனு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கரண்ட் ஏரியா, இந்த சின்ன பூல் ஏரியாவும் அங்கே தூரத்தில் இருக்கிற அந்த ஸ்வில்லிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கானது. குழந்தைங்களுக்கும் நல்லா டைம் பண்ணக்கூடிய மாதிரியே தாங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எங்களோட ரெண்ட்டுக்கான துணியையும் கொடுத்தாச்சு, லாக்கரையும் நம்ம டிஸ்பஸ் பண்ணதுனால நமக்கான 250 ரூபாயை ரிட்டன் கேஷாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ சூப்பருங்க. அப்படியே நம்ம கிளம்புவோமா? அட்லாஸ்ட் வெளியே வந்தாச்சுங்க வெட் அண்ட் ஜாயிலிருந்து. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், தரமாக இருந்துச்சுங்க. தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு இன்னைக்கு. அப்படி ஒரு தேஜஸ் அவர் மூஞ்சில நான் வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனால் செம்ம என்ஜாயபிள் பர்சன் தாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கான்ஃபிடன்ஸை நாங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு சீரியஸாகவே. அண்ட் ப்ரோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், நீங்கள் இந்த இதுக்கு பிளான் பண்ணுறதுன்னா நீங்கள் எப்படி? இவர் தான் வந்து கரெக்டாக சொன்னார் அவர் வீடியோவில், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் பிளான் சப்போஸ் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், மற்ற ஊர்லேருந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா சென்னையிலேருந்து கரெக்டாக சீரடிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கா, அதை பிடிச்சிட்டு நீங்கள் தேர்ஸ்டே வந்து இங்கே இறங்கிடலாம். வந்த உடனே ரூம் போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாய்பாபா கோயில் போயிட்டு சாய்பாபா தரிசனம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரைடே காலையில் ஒரு 10 மணிக்கு இங்கே வந்துட்டா ஃபஸ்ட்டு சாய் தீர்த்து பார்த்துடலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் இங்கே வெட் அண்ட் ஜாய் வந்துட்டு ஈவினிங் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங்கே போயிட்டு இல்லை நைட் டைமில் போயிட்டு ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு போயிடலாம். நைட்டு ஈவினிங் டைமில் எத்தனை மணிக்கு ஃப்ளைட் இருக்குது? ஃப்ளைட் டைமிங் தெரியல, ஒன்று மாறும், பட் டேரெக்டே இருக்குது. ஷிரடி டு சென்னை டேரெக்ட் ஃப்ளைட்ஸே இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்போவாக எடுத்துக்கோங்க, அதுதாங்க பெஸ்ட்டு. இங்கே தனியாக வந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும், அங்கே தனியாக போனீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் காம்போவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்டில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரைஸ் தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் சஜஸ்ட் யூ ஃபார் அ காம்போ. ஸோ கண்டிப்பாக வாங்க. ஷீரடியில் என்னடா இருக்குன்னு நினச்சி வந்ததுக்கு இப்படி ஒரு இடமா அப்படின்னு எங்களையே வாயை புழக்க வச்ச ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துல கூட என்னடா இருக்குன்னு தான் பார்க்க வந்தோம், ஆனால் பை த எண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க இந்த இடத்த பற்றி. சரி என்னடா போட்டதே போடுறாங்க, சரி நம்மளும் போய் பார்ப்போமே நினச்சா, பட் ஒர்த்து தாங்க. ஷீரடிக்கு ஒரு வாண்டடான ஒரு நல்ல ஸ்பாட்டு தான். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த ஒரு ஷார்ட் மட்டும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உண்மையிலேயே அது ஒன்று தான், ஆனால் எக்கச்சக்கமாக நாங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் தங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். சார் டாடா பாய், தேங்க்யூ ஸோ மச்க்கா. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஷீரடியிலேருந்து அடுத்து சூப்பராக நாங்கள் அடுத்த லொக்கேஷன் கிளம்ப போகிறோம். இப்போதைக்கு பாய் பாய்.